உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். வெவ்வேறு விதமான ஒரு கணிப்புகளை வந்துட்டு 2025 அதனுடைய கணிப்புகள் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும்னு இப்படி 12 ராசிகளுக்குமான நிறைய கணிப்புகளை நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கணிப்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிறந்த தேதியும் மாதம் வருடம் இதை அடிப்படையாக வச்சு இப்போ ஒரு கணிப்புகளை பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா உங்கள் பிறந்த தேதி எடுத்துக்கோங்க, பிறந்த மாதம் எடுத்துக்கோங்க, பிறந்த வருஷம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கூட்டினீங்கன்னா ஒரு கூட்டுத்தொகை ஒன்று வரும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் 25 அப்படின்னு ஒரு கூட்டுத்தொகை வந்துச்சுன்னா உங்களுக்கான எண் 7, 11 அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கான எண் 2. இந்த மாதிரி வர்ற கூட்டுத்தொகையை வச்சு தான் வந்து இன்னைக்கான ப்ரெடிக்ஷனை பார்க்க போகிறோம். நம்ம கூட இந்த கணிப்புகளை பகிர்ந்துக்க வந்திருக்கிறாங்க டேரட் கார்ட் ரீடர் சாரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஸோ பிறந்த தேதி மாதம் வருஷம் இது எல்லாத்தையுமே கூட்டும்போது 4ஆம் நம்பர் வருது. அது 22 அப்படி வந்துச்சுன்னா கூட 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கான எதிர்காலம் எப்படி இருக்க போகுது மேம்? இந்த 2025 அவங்களுக்கான வருஷமா? கண்டிப்பாக அவங்களுக்கான வருஷம்தான். ஏன்னா இந்த 2025 நிறைய கற்றுக்க போகிறாங்க. அந்த கன்சிஸ்டன்சினா என்ன, இந்த தொடர் முயற்சி விடாமுயற்சினா என்ன, தொடர்ந்து ஒரு விஷயத்தில் பயணிக்கிறதுனா என்ன, அது தெரிஞ்சுக்க போகிறாங்க. அண்ட் அவங்களுடைய உண்மையான ட்ரெடிஷன் என்ன, ஸோ நம்மளுடைய ரூட் என்ன, கல்ச்சர் என்ன, நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், ஸோ அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கோம், இல்லை அதனால் நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கோம், இல்லை நம்ம ஃபேமிலியை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கோம், அந்த விஷயத்தையும் கற்றுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு லேர்னிங், எல்லா வகையிலையும் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் வந்து போகும். நிறைய விஷயம் கற்றுக்க போகிறாங்க இந்த வருடம். அவங்களுக்கு கற்றுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் அமைய போகுது. ஓகே, இவங்களுக்கான வேலை வாய்ப்பு பொருளாதார நிலைமை எப்படி இருக்க போகுது மேம்? ஸோ வேலையிலையும் சரி பொருளாதார நிலையிலையும் சரி கண்டிப்பாக கூட்டு முயற்சி ரொம்ப தேவை. ஸோ கூட்டு சேர்ந்து பண்ணுறது, ஏன்னா சப்போர்ட்க்கு ஒரு ஆள் இருக்கும், சப்போர்ட்க்கு ஒரு கை தேவைப்படுது அவங்களுக்கு. அது 2 விஷயத்துலையும் அப்ளை ஆகும். அதனால் ஃபேமிலியோட, சில பேர் வெளியே கூட்டு சேர்ந்து எதுவும் பண்ண தேவையில்லை, அட்லீஸ்ட் ஃபேமிலிக்குள்ளேயாவது கூட்டு முயற்சி பண்ணலாம். இப்போ வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா வேலையில் நடக்கிற விஷயங்கள் ஹஸ்பண்ட்கிட்டயோ ஒய்ஃப்கிட்டயோ ஷேர் பண்ணலாம், அவங்களோட சஜஷன் கேட்டுக்கலாம், தப்பே கிடையாது. பிஸ்னஸ் பண்ணாலும் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபை வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்கள வச்சாவது அந்த கூட்டு முயற்சி மாதிரி கொண்டு போகும்போது கண்டிப்பாக இவங்க எங்கெல்லாம் இறங்குறாங்களோ அங்கெல்லாம் அவங்க வந்து தூக்கி விடுவாங்க. ஒரு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அது பணத்துலேயும் அதே தான். பண ரீதியாக இவங்களா எல்லாமே செலவு பண்ணுறது, இவங்களா எல்லாமே பட்ஜெட் போடுறது, இவங்களா எல்லாம் பண்ணுறது, கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் இல்லாமல் ஃபேமிலியோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பண ரீதியான விஷயங்களை ப்ராசஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும், நல்லதாக இருக்கும் அவங்களுக்கு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார நிலைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த கடன் சுமை அடையிறது, மேற்கொண்டு கடன் வாங்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி நிலையில் எப்படி இருப்பாங்க? அதான் இவங்க தனியாக இருக்கிறாங்க, தனியாகவே இல்லை டீல் பண்ணுறாங்கன்னா திருப்பியும் கடன் வாங்குறது, கடன் சுமை அதிகமாகிறது, இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஃபேமிலியோட சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணுறாங்க, ஃபேமிலியோட சேர்ந்து இருக்கிறாங்கன்னா அது குறைய ஆரம்பிக்கும். ஓகே, சுப செலவுகள் மாறும். குடும்பத்தோடு இணைந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான செலவுகள் குறையும், சுப செலவுகளாக கூட மாறும். ஓகே. ஸோ மாணவர்களாக இருந்தால் இவங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும், எந்த மாதிரி துறையை வந்து சூஸ் பண்ணலாம்? மாணவர்கள் வந்து படிப்பு விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா தேவையில்லாத கவலைகள், சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் அம்மா அப்பாவோட பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணுறது, தேவையில்லாமல் அவங்க பிரச்சனைக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி அவங்க நிம்மதியை கெடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு எதெல்லாம் எந்த இடம் எந்த மனிதர்கள்லாம் ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு கொடுக்குறாங்களோ, நெகட்டிவிட்டியை கொடுக்குறாங்களோ அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி இங்கே வந்து இந்த சோஷியல் மீடியா ஆன்லைன், இந்த மொபைல் பார்க்குறது, ரொம்ப மொபைல் பார்க்குறது, டிவி ரொம்ப பார்க்குறது, இதெல்லாம் வந்து குறைச்சிக்கணும். ஏன்னா அதனால் அவங்களுக்கு தூக்கம் கெட்டு போயிட்டுருக்கு கொஞ்ச நாளாகவே. அந்த தூக்கத்தை வந்து சரி செய்யணும். அவங்க அதை சரி செஞ்சிட்டாங்கன்னா படிப்பில் கண்டிப்பாக நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். ஓகே, இந்த 4ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்தவங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், காதல் கைகூடுமா? ஸோ கண்டிப்பாக கைகூடும்.
காதல் திருமண வாழ்க்கை கைகூடும். எப்படி கைகூடும்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது அந்த கடைசி நிமிடத்துலயாவது ஏதாவது ஒரு மேஜிக் மாதிரி நடந்து கைகூடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படியே ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்கும், மிடில் அப்படியே ரொம்ப பிரச்சனை பெருசாக வெடிச்சு எல்லாமே ஆப்போசிட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் த மூமெண்ட்டில் ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்து அவங்களுக்கு அப்படியே சாதகமாக மாறிடும். அதனால ரொம்ப இது சார்ந்து எதிர்பார்க்க வேண்டாம். என்னுடைய ஹஸ்பண்ட் எப்போ மாறுவாங்க, எப்போ எனக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்க, இல்லை எப்போ என்னுடைய பார்ட்னர் வந்து அவங்க வீட்டில் சொல்லி கல்யாணத்துக்கு இது பண்ணுவார். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது பண்ண பண்ண இவங்களுக்கு தள்ளி போயிட்டே இருக்கும், எல்லாமே தடையாக வந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸ்பெக்டை விட்டுட்டு மற்ற வேலையில் ஃபோக்கஸ் பண்ணும்போது இது அன்எக்ஸ்பெக்டடாக அவங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். ஓகே. ஸோ திருமணமானவர்கள் கணவன் மனைவி அந்யோன்யமெல்லாம் இருக்குமா? கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ கிவ் அண்ட் டேக் கரெக்டாக இருக்கும். இவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கும். சம்டைம்ஸ் வெறுப்பை கொடுத்தாலும் வெறுப்பு கிடைக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு லவ் அண்ட் கேரை கொடுத்தாங்கன்னா அது நிச்சயமாக கிடைக்கும். ஓகே. நிறைய பேரோட கனவு சொந்த வீடு நிலம் வாங்குவது, அது நிறைவேறுமா இந்த வருஷம் 4ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களுக்கு? ஸோ அது வந்து நிறைவேறது இந்த வருடம் கொஞ்சம் டஃப் தான், கஷ்டம்தான். ஏன்னா இந்த வருடம் அவங்களுக்கு கொஞ்சம் லேர்னிங் ப்ராசஸ் போகும். நம்ம என்ன செஞ்சால் நம்ம வந்து ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், ஸோ இப்போ செய்கிற பிஸ்னஸ் கரெக்டாக, இப்போது செய்கிற வேலை கரெக்டாக, இது வந்து சரியானதாக இருக்குமா அப்படின்ற அந்த அனலிட்டிக்கல் பீரியடாக இது வந்து போகும். அதனால் இந்த வருஷம் பெருசாக இவங்களுமே அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கான ப்ராசஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். வெளிநாட்டு யோகம் இருக்கா மேம்? இல்லை, இந்த வருடம் வெளிநாடு யோகம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது தேவையில்லாத ஒரு டிப்ரெஷனை தான் கொடுக்கும். அதனால் இந்த வருடம் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே மேம். இவங்களுக்கான பரிகாரமாக என்ன சொல்லுவீங்க? இவங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு. ஸோ அதுவும் பெண் தெய்வ வழிபாடு. பெண் தெய்வம் குலதெய்வமாக இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து வழிபடணும். ஸோ அதுவும் குழந்தை வரத்துக்காக, குழந்தைக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது குலதெய்வ வழிபாடு, அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பாசிபிள் வந்து இந்த வருடம் இருக்கும் அப்படின்னு இருக்குது. மற்றவங்க எல்லாரும் நார்மலாக குலதெய்வ வழிபாடு செய்யணும். அதுவும் அம்மா வழி வந்த தெய்வத்தை வழிபாடுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் அப்பா வழி குலதெய்வத்தை வழிபடுவாங்க. ஆனால் இவங்க அம்மா வழி வந்து குலதெய்வத்தை வழிபட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் வந்து ஸ்டேபிளாகவும் செட்டில் ஆவாங்க லைஃப்பில். இன்னொன்று அதர் ரிலீஜியஸில் இருக்கவங்க மதர் ஏஞ்சல் சொல்லுவாங்க, மேரி. அப்புறம் மற்ற ஒரு ரிலீஜியஸ்லேயே மரியம்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸில் இந்த மேரி மாதா இருக்காங்களே, அவங்களே வேறு வேறு ரிலீஜியஸில் எப்படி ஏஞ்சல்ஸாக கொண்டு வராங்களோ அந்த ஏஞ்சலை இவங்க வந்து ஃபாலோ பண்ணால், ஏன்னா ஒரு அம்மான்றவங்க வந்து நர்ச்சர் பண்ணுறவங்க, வளர்த்து விடுறவங்க. ஸோ அவங்கள இவங்க வழிபடும் போது ஃபாலோ பண்ணும் போது இவங்களையும் அவங்க க்ரோ அப் பண்ணி விட்டுருவாங்க லைஃப்பில். அது மட்டும் இவங்க ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் குழந்தை அப்படின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இவங்களுக்கான குழந்தைக்கான எதிர்பார்ப்புகளோடு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன செய்தி சொல்ல போகிறீங்க இந்த 2025ஆம் ஆண்டு 4ஆம் எண் கூட்டுத்தொகையில்? கண்டிப்பாக சக்ஸஸ் தான். சக்ஸஸான ஒரு இயராக தான் இருக்கும் குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்க. ஆனால் அதான் அம்மா வழி வந்து குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை தெய்வம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. இவங்களுக்கு 4ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? ஸோ இவங்களுக்கு வந்து நான் லைக் 75 கொடுப்பேன். ஸோ பிறந்த தேதி, மாதம், வருஷம் இதை மூணுத்தையும் கூட்டும்போது கூட்டுத்தொகை எண் 5 அப்படின்னு வரும்போது அவங்களுக்கான எதிர்காலம் இந்த 2025 எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போகிறது? ஸோ அவங்களுக்கு இந்த வருடம் வந்து ஒரு அவேக்னிங் வருடமாக இருக்க போகுது. இந்த வருடத்தில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறாங்க, விழிப்படைய போகிறாங்க நிறைய விஷயத்தில். இவங்க ஆமாம், விழிப்படைய போகிறாங்க. விழிப்புணர்வு வேற, விழிப்படைதல் வேற, அது டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ விழிப்படைதல் வந்து இதுதான் இப்படி தான் இந்த விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இது கிடையாது, அதனுடைய உண்மைத்தன்மை அது வேற அப்படின்னு யூனிவர்ஸ் நம்மளுக்கு உணர்த்தும். அந்த மாதிரியான விழிப்படைதல் அடைய போகிறாங்க. அது நபர்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு சூழலாக இருக்கட்டும், இது இப்படி தான் கன்சிடர் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை இது வேறு மாதிரி அப்படின்றது அந்த உண்மை தன்மையை காட்டும். ஸோ உண்மை என்னன்னு புரிஞ்சுக்க போகிறாங்க, உண்மை தான் புரிஞ்சுக்க போகிறாங்க. அந்த மாதிரியான அவேக்னிங், விழிப்படைதல். அப்புறம் சில தனக்காக இருக்க போகிறாங்க. இது வரைக்கும் மற்றவங்களுக்காகவே இருந்திருக்கலாம். ஸோ தனக்கு என்ன தேவை, தனக்கு என்ன பெஸ்ட் அப்படின்றதுக்காக
மற்ற விஷயங்களுக்கு ஒரு பாஸ் கொடுக்க போகிறாங்க. ஓகே. இவங்களுக்கான வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி அமைய போகுது மேம்? ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு தேடிக்கிட்டு இருப்பாங்க, வேறு வேலைக்கு மாறலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஃபுல்ஃபில்லாக இருக்க போகுது. ஸோ ஃபுல்ஃபில்னா ஒருத்தவங்க ஒரு விதமாக தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் வேலை தேடுவாங்க, ஒரு சில பேர் இருக்கிற வேலையில் நல்ல ஒரு பொசிஷன் வரணும் பார்ப்பாங்க, ஒரு சில பேர் செஞ்சுட்டு இருக்க பிஸ்னஸ் வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் ஆகணும், ஒரு டாப் ஆஃப் த பொசிஷனுக்கு போகணும் அப்படின்லாம் பார்ப்பாங்க இல்லையா. அது யார் யார் என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஆசைப்படுறாங்களோ அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும் கண்டிப்பாக. நிச்சயமாக அது அவங்களுடைய நீண்ட நாள் கடின உழைப்புக்கு அடுத்து தான் அந்த மாதிரி ஆகும். ஆல்ரெடி அவங்க அந்த மாதிரியான எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னா நிச்சயமாக இந்த வருடம் அதற்கு பலன் கிடைக்கும். ஓகே. இவங்களுக்கான பொருளாதார நிலைமை எப்படி இருக்க போகுது மேம் இந்த 2025? அதுவும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஏன்னா வேலை ஃபுல்ஃபில் ஆகும்னா கரெக்டாக ஆப்வியஸ்லி இதுவும் ஃபுல்ஃபில் ஆகும். சில பேருக்கு வந்து இந்த பூர்வீக சொத்து அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். பூர்வீக சொத்து இல்லை பணம் வரணும் வீட்டு சைட்லேருந்து அப்படின்றபோது அதுவும் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு நிதி தேவைப்படுதோ அது இந்த வருடம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ இருக்கும். ஓகே. மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? படிக்கிற மாணவர்கள் ஓகே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து சோர்ந்த நிலையில் இருந்திருப்பாங்க, இல்லை படிப்பே ட்ராப் பண்ணலாமா, நம்ம சூட்டபிளாக இல்லை, வேறு ஏதாவது நம்ம பேஷன் ஓரியன்டாக அப்படி பண்ணலாமா அப்படின்னு இருந்திருப்பாங்க. பட் இந்த வருடம் வந்து ஏதோ ஒரு லைக் அதான் அவேக்னிங் பாயிண்ட் நடக்கும். அது ஜென்ரலாக எல்லாருக்கும் தானே. ஸோ இவங்களுக்கு அந்த அவேக்னிங் இல்லை எதாக இருந்தாலும் படிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற ஒரு அவேக்னிங் கூட நடக்கலாம். அதனால் ஒரு கான்ஃபிடென்ட் வரும், வேற ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ சொந்த வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது இது தொடர்பான விஷயங்கள்ல இந்த 5ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆண்டு? நல்ல அப்கிரேடாக இருக்கும். ஆல்ரெடி அதற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த வருடமும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதில். அதாவது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சாங்கன்னா தாராளமாக இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ஸ்டார்டிங்லேயே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதாவது ஸ்டார்டிங்லேயே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஒரு சிறப்பான ஆண்டாக தான் இருக்க போகுது. ஆமாம். ஓகே. இவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திருமணமான தம்பதிகள் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இங்கே எப்படி இருக்குன்னா, ஸோ குழந்தை பாக்கியம் கிடைச்சிட்டா ஓகே ஃபைன், யூனிவர்ஸ் நம்மளுக்கு இந்த டைம் இந்த வருடம் தான் இதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து இவங்க எப்படி எடுத்துக்கணும்னா, இன்னும் இவங்க சில செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணணும், இன்னும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் விஷயமே. ஸோ அதனால் கொடுத்ததா ஓகே, அப்படி இல்லைன்னா இன்னும் இவங்க ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இவங்க வந்து தனி மனிதராகவே இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை, அதனால் ஸோ குழந்தை அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும், அதாவது பேரண்டிங் பண்ணுறதுக்கு இன்னும் இவங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு எடுத்துக்கணும் இவங்க கண்டிப்பாக. ஏன்னா அது 50-50 சான்சஸாக இருக்கும். இந்த 5ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, காதல் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? ஓகே. ஸோ ரொம்ப ஓவர் அனலைஸ் பண்ண வேண்டாம் அவங்க பார்ட்னரை அப்படின்னு இருக்குது. ஆஸ் இட் இஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து சில பிரச்சனைகளை தவிர்த்துடலாம். ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்க்குறது இவங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்கும். மேபி வந்து சாய்ஸஸை கூட தேடிப்போம், ஆப்ஷன்ஸ் கூட நம்ம பார்ட்னர் ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, ஸோ அவங்களாம் வேறு மாதிரி இருக்காங்களே, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை கூட போக ஆரம்பித்தோம். அதனால் ரொம்ப அனலைஸ்லாம் பண்ண வேண்டாம் அவங்களோட பார்ட்னரை. லவ் அண்ட் கேர், லவ்வை மட்டும் பேஸ் பண்ணி பார்ட்னர்ஷிப்குள்ளே போனால் நல்லாயிருக்கும். அதாவது ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்ஷிப்குள்ளே அனலைஸ் பண்ண வேண்டாம், யாரும் கம்பேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இவங்க சைடு அது பண்ணாமல் இருக்கணும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்குது இந்த 5ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களுக்கு? மற்றவங்களை பற்றி யோசிக்காமல் தனக்கான விஷயங்களை பற்றி யோசித்து செயல்படுறாங்கன்னா தாராளமாக அதுக்கான பாசிபிள் இருக்கும். கொஞ்சம் சுயநலமாக இருக்கணும். ஆமாம். ஆனால் இவங்க அதை அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு, அந்த ஒரு மைண்ட் செட்க்கு. அதுதான், அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த 5ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களுக்கான பொதுவான பரிகாரங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? ஸோ பொதுவான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ட்ராவல் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ட்ராவல் பண்ணலாம் அதிகமாக. அவங்களுடைய வேலை அது எப்படி இருக்கோ அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஒரு சில பேருக்கு வீக்லி ஒன்ஸ் ட்ராவல் போயிட்டு வர மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஒரு சில பேருக்கு மந்த்லி ஒன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இவங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல்ஸ் வந்து பிளான் பண்ணலாம். ஆனால் அதிகப்படியாக ட்ராவல் பண்ணுறது அவங்களுக்கு நிறைய ஒரு நாலேஜை கொடுக்கும், எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், இவங்களுடைய வில் பவரை காட்டும். மோஸ்ட் ஆஃப் ஆல் தனியாக ட்ராவல் பண்ணுறதும் அவங்களுடைய வில் பவரை வந்து காட்டும். ஸோ இங்கே நம்ம டேரோ ரீடிங்கில் பரிகாரம் பார்க்கும்போது
ஒரு ப்ராக்டிக்கலான நம்ம என்ன செய்யலாம் அந்த மாதிரியான பரிகாரங்கள் தான் இங்கே வரும். ஸோ இவங்க சோலோவாக ட்ராவல் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி முடியாத பட்சத்தில் அப்பப்போ ஃபேமிலியோட கூட ட்ராவல் பண்ணி ஸோ அவங்களுக்கான டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். புதிய புதிய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அது அவங்களுடைய வில் பவரை அதிகப்படுத்தும். ஸோ அவங்களுக்கான உண்மையான ரெக்கக்னேஷன் வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பர்பஸ் என்ன அப்படின்றதையும் சில பேருக்கு தெரியப்படுத்தும். ஓகே, இவங்களுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க இந்த 5ஆம் எண் கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களுக்கு பர்சன்டேஜ்? 80 கொடுப்பேன், 80%.